உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஓ ஷிட், என் பிளான் எல்லாம் இந்த கிருஷ்ணாவால் அப்படியே ஃப்ளாப் ஆயிட்டே. ஓ காட், டே கிருஷ்ணா உன்னை விட மாட்டேன்டா. என்னடா நீ கூட வர்றதுனால நான் நினச்சது எதுவுமே நடக்க விடாமல் பண்ணலான்னு பார்க்குறியா? ஆனால் இந்த சோனியா ஒரு தடவை நினச்சிட்டா அதை முடிக்காமல் விட மாட்டாடா. சீக்கிரமே ஆதியை கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டியாகி உன்னை அவங்கிட்டேருந்து நான் பிரிக்கலை. என் பேர் சோனியா இல்லைடா. கிருஷ்ணா கிட்ட விட்ட சவாலில் நம்ம ஜெயிக்கணும்னா ஆதியை ஃபஸ்ட்டு நம்ம கைக்குள்ளார போடணும். எதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ணால் அது சரி வராது. எவ்வளவு சீக்கிரம் ஆதிக்கிட்ட நெருங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஹே சோனியா, போலாமா? அம்மா கிருஷ்ணா எங்க? இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்னா ஆளையே காணும். அவனை பாத்தியா? எனக்கு தெரியலையா ஆதி. ஆதி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஆதி. யா டெல்மி சோனியா, என்ன? ஆதி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்காதி. அதுவும் இந்த டெனிம் ஷர்ட் உனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காதி. யூ லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம் யா. ஆதி, என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. ஏன் ஆதி டல்லாக இருக்க? என்னாச்சு ஆதி? நத்திங் சோனியா, லைட்டாக ஹெட் ஏக். சோனியா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கையை கொஞ்சம் எடுக்கிறியா? ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். என்னாதி, நான் உன் மேலே கை போடக்கூடாதா? சோனியா ப்ளீஸ் கையெடு. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ். ஓகே ஆதி, ஓகே. ஓகே. சே, என்ன இந்த ஆதி, அவன் மேலே கையை போட்டால் எதுவும் சொல்ல மாட்டான்னு நினச்சா தள்ளி நில்லு, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறான். சரி, புதுசு இல்லை, அதனால தான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறான் போல். போக போக பழகிடுவான். பழகவும் வச்சிடுவேன். ஆதி, நீ எவ்வளோதான் என்னை விட்டு தள்ளி தள்ளி நின்னாலும் நான் உங்ககிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே தான் அது இருப்பேன். டே கிருஷ்ணா, எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? என்னடா பண்ணிட்டு இருக்க? நேரம் ஆகுதுல, சீக்கிரம் போவேனாமா? டே மச்சான் கூல்டா, எதுக்குடா இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? வந்துக்கிட்டு தானடா இருக்கேன், அப்படி எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, டைம் ஆகுதுல்ல அதனால தான். சரிடா, நான் காரில் உட்காந்துருக்கேன், வாங்க. என்ன இந்த ஆதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான், இப்போது கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்கான். என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம அவன்கிட்ட க்ளோஸாக நடந்துக்கிட்டது அவனுக்கு பிடிக்கலையோ? அது சரி, புதுசு இல்லை, அதான் பிடிக்கல போல். போக போக அடிக்கடி அவன்கிட்ட நெருங்கி நெருங்கி பிடிக்க வச்சிட வேண்டியதுதான். என்ன ஆதி இப்படி பேசிட்டு போகிறான்? அவன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தான். என்ன நடந்துச்சு இவனுக்கு? ஒன்றும் புரியலையே. இந்த வெள்ளை பண்ணி வேற ஹாய் சோனியா பேபி. ஹே யூ ஷட் அப், ஓகே? இந்த பேபின்னு கூப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காத. கால் மீ சோனியா, ஓகே? சிச்சோ, உனக்கு சோனியா பேபின்னு கூப்பிட்டா இரிட்டேட் ஆகுதா? ஐயோ, இப்போ நான் கண்டிப்பாக அதை தான் சொல்லி கூப்பிடுவேன். சோனியா பேபி, சோனியா பேபி, சோனியா பேபி. ஆடுறா ஆடு, எவ்வளோ வேணாலும் ஆடு. சீக்கிரமாக உன் ஆட்டத்தை நான் அடக்கிறேன். என்ன சோனியா பேபி காமெடி பண்ணிட்டு இருக்க? உன் காமெடி சென்ஸுக்கு அளவே இல்லாமல் போச்சு இப்போ. சரி அதை விடு. என்ன பேபி, நானும் வரேன்னு சொன்னோன்னே நீ வராமல் அப்படியே ஓடிடுவேன்னு நினச்சேன். பரவாயில்லையே, பொட்டி படிக்கையோட வரேன்னு சொல்லி நிற்கிற. தில்லு தான் உனக்கு. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்லிட்டேன்? ஆதியோட பொண்டாட்டியாக போகிறேன்னா அப்புறம் ஆதி கூட நான் வராமல் எப்படி கிருஷ்ணா? என்னது பொண்டாட்டியா? சம காமெடி, சம காமெடி, சம காமெடி. சிரிடா சிரி, நல்லா சிரி. நான் ஆதியோட பொண்டாட்டி ஆனோனே வேலை ஒன்று அவன்கிட்டேருந்து கட் பண்ணுறது தாண்டா. அப்போ தெரியும்டா இந்த சோனியா யாருன்னு. சப்பா, இந்த கொசு தொல்லை வேற தாங்கலை. எந்த கடி கடிக்குது? முதல்ல இந்த கொசுவை கொல்லணும். ஹே யூ. கிருஷ்ணா, டைம் ஆயிடுச்சுடா, போலாமா? ஹாதி, இதோ வந்துட்டேன். என்ன சோனியா பேபி, போலாமா? டே டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வந்து ஏறுங்க. ஆமாச்சா, இதோ. ஹே கிருஷ்ணா, ஆதிக்கிட்ட நான் ஆஃபீஸ் சம்மந்தமாக கொஞ்சம் பேசணும். ஸோ நான் முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறேன், நீ ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறியா? இல்லை சோனியா, எதா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம். கிருஷ்ணா, நீ வந்து முன்னாடி சீட்டில் உட்காரு. ஓகே ஆதி. ஓகேடா மச்சா, இதோ வந்துட்டேன். எப்படி என்ன இன்னைக்கு நம்ம போடுற பிளான் எல்லாம் சொதப்பிக்கிட்டே வருது. சரி, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து ஆதி கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகலாம்னு நினச்சா என்ன இந்த ஆதி டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி நீ பின்னாடி உட்காருன்னு சொல்லிட்டான். சரி, இப்போதைக்கு நம்ம பின்னாடியே உட்காருவோம், அதுதான் நமக்கு நல்லது. நேரம் பார்த்து முன்னாடி வந்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆதிக்கிட்ட க்ளோஸ் ஆகிட வேண்டியதான். சோனியா, நீ வரியா இல்லை நாங்கள் கிளம்பட்டுமா? ஆதி, இதோ வந்துட்டேன் ஆதி, இதோ வந்துட்டேன்.
அப்புறம் மச்சான் மூஞ்செல்லாம் ஒரே பிரகாசமாக எரியுது. ஓ ஓ எக்ஸைட்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடச்சிருமோ? டே கிருஷ்ணா, என்னடா நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்ன மச்சான் புதுசாக வெக்கம்லாம் படுற? ஆனால் இது கூட பார்க்க நல்லதாண்டா இருக்கு. என்ன பேசிக்கிறானுங்க இவனுங்க ரெண்டு பேரும், ஒன்றுமே புரியலை. இந்த கிருஷ்ணா எக்ஸைட்மெண்ட் அது இதுன்னு சொல்கிறான், இந்த ஆதியும் வெக்கப்படுறான். என்ன நடக்குது இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளார? கண்டுபிடிப்போம் சீக்கிரமா. ஐயோ, இந்த கயல்னால தான் எல்லாம் வந்துச்சு. அவன் மட்டும் கரெக்டான டைமுக்கு வந்திருந்தா நான் அந்த அர்ஜுன் குரங்கு ரூமுக்கு போயிருந்திருக்கவே மாட்டான். அப்புறம் எதுவுமே நடந்திருக்காது. கடவுளே, அவன் வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஹாய்டி அஞ்சலி, வாடி வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா. என்னடி சொல்ற? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? என் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்கியாடி? உன்னை அடியே, எல்லாம் உன்னால தாண்டி வந்தது, எல்லாம் உன்னால தான் வந்தது. ஏன் அஞ்சலி, என்னடி சொல்ற? நான் என்னடி பண்ணேன்? நானே இப்பதானடி வரேன். ஆமாண்டி, ஆமா, நீ இப்ப வர பத்தியா? அது தாண்டி ரீசனே. ஏ அஞ்சலி, என்னடி உளறிக்கிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லண்டி. ஐயோ கயல், அதை ஏண்டி கேக்குற? நான் அர்ஜுன் ரூமுக்கு போனேனா, அப்ப அவன் குடிச்சிட்டு வந்தானா, அப்போ என்னடி சொல்ற? அப்போ நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா? அடிங்க அடி, நான் சொன்னா எல்லாமே பார்த்தேனே. அவன் டவல் கட்டிட்டு வந்ததான் பார்த்தேன்னு சொன்னேன். உன்னை நீ அப்படி வேற யோசிக்கிறியா? உன்னை எதை எடுத்து அடிப்பனே தெரியாதே. ஒழுங்கா வாய முடிக்கோ. அடச்சி, டவலோட வந்ததுதான் பாத்தியா? ஏண்டி இதுல என்னடி இருக்கு? அது சரி, நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரூமுக்கு போன? என்னடி நீ இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? டவலோட தான் பாத்தியான்னு. இருந்தாலும் அது தப்பு தானடி, ஒரு பையன் ரூமுக்கு போயிட்டு அப்படி பாக்குறது. ஐயோ, எனக்கு ஒரே ஷேமா இருக்குடி. ஐயோ அஞ்சலி, நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்குலாம் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லடி, ரொம்ப சப்பையான மேட்டடி. சரி, அதை விடு, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடி. நீ எதுக்கு அர்ஜுன் ரூமுக்கு போன? எல்லாம் என் நேரம்டி, என் நேரம். சரி, அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு போனேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நல்ல வேலை அவன் என்ன தப்பா நினைக்கல. தேங்க்ஸ் சொல்ல போனியா? என்னடி இது? அவனை கண்டாவே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன். இப்போ என்னடானா அவன் ரூமுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்ற. அப்படி என்னடி நடந்துச்சு தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு? ஏ அஞ்சலி, உன்னை 2 நாள் தானடி நான் பார்க்கல, அதுக்குள்ள என்னடி இப்படிலாம் நடந்திருக்கு? அதுவாடி, உனக்கே தெரியும்லடி, எனக்கு மிட் நைட்ல குல்ஃபி சாப்பிடணுங்கிறது ரொம்ப நாள் ஆசைன்னு. அதனால நேற்று நைட்டு அதை ட்ரை பண்ணேன்டி. அஞ்சலி, அப்ப உன் ஆசை நிறைவேறிட்டாடி? நீ மிட் நைட்ல குல்ஃபி சாப்பிட்டுட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன்டி. ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டு. பிரச்சனையா? என்னடி? அதுவாடி, நைட்டு யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் குல்ஃபி வாங்குறதுக்காக வீட்டை விட்டு போயிட்டேன்டி. போறேன் குல்ஃபி கடையே காணும். ஆனா சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. சரின்னு ரொம்ப தூரம் போயிட்டேன்டி. குல்ஃபி வண்டி இருந்துச்சு, ஆனா 2 பொறுக்கி பசங்க என்கிட்ட வம்பு பண்ணாங்கடி. என்ன பண்றேன்னு தெரியாம அந்த இருட்டில் நான் தனியா வந்துட்டு இருந்தேன். அப்ப கரெக்டா அர்ஜுன் வந்தாண்டி. வந்து அவன் தாண்டி என்னை வந்து அந்த பொறுக்கி பசங்கள்ட்ட இருந்து காப்பாத்தினா. அதுக்காக தான் அவனுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக போனேன். அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அஞ்சலி, என்னடி சொல்ற? உண்மையாவே இதெல்லாம் நடந்துச்சா? இதெல்லாம் சினிமால நடந்து தாண்டி நான் பார்த்திருக்கேன். எது எப்படியோ கரெக்டான டைமுக்கு அவர் வந்துட்டாருல. ஆமாண்டி, அந்த அர்ஜுன் குரங்கு நான் நினைச்ச அளவுக்கு மோசம் இல்லடி, கொஞ்சோண்டு நல்லவன் தான் போல. அப்புறம் கயல், அவனுக்கு 5000 ஆட்டையை போட்டல, அதுல ஒரு 1000 rupees கொடுத்தேன்டி. என்னது 1000 rupees கொடுத்தியா? அஞ்சலி, எப்படி கொடுத்த? அபி அரியர் எக்ஸாமுக்காக பணம் கொடுத்தால, அதுல இருந்தாண்டி எடுத்து கொடுத்தேன். என்ன இந்த அஞ்சலி கையல் கிட்ட எதையும் சொல்லி புலம்புற மாதிரி தெரியுது. இந்த குட்டச்சிக்கு வேற வேலையே இல்லை. அப்படி என்ன புலம்பிட்டு இருக்கா? பக்கத்துல போய் கேட்போம். என்னடி சொல்ற? அரியர் எக்ஸாமுக்கு கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டியா? அடியே, இன்னும் 2 நாள் தாண்டி இருக்கு அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்ட. அப்புறம் எப்படி நீ அரியர் எக்ஸாம் எழுதுவேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. அவங்க என்னோட 5000 ரூபாவை எப்படியாச்சும் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தானா. அதனாலதான் அரியருக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். என்ன பண்றது, அடுத்த செமஸ்டர் தான் சேர்த்து எழுதணும். என்னது? குட்டச்சி, நீ அரியர் வேற வச்சிருக்கியா? ஐயோ, அரியருக்கு உள்ள பணத்தை தான் எடுத்து என்கிட்ட கொடுத்துருக்காளோ? அப்படி என்னடி உனக்கு வீராப்பு? அரியர் எக்ஸாமுக்கு வச்சிருக்க பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்குற அளவுக்கு. இருடி இரு, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். என்னது அர்ஜுனா? ஐயோ, இந்த குரங்கு எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம அரியர் பத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பானோ? ஹாய் கையல், அப்புறம் 2 பேரும் அரியர்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அதுவா, அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். இல்லையே, என் காதுல அரியர் எக்ஸாம் இப்படிதானே கேட்டுச்சு. உனக்கு தானே கேக்கு
சத்தம் கேட்கும். யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க தனியா நின்று பேசும்போது இப்படிதான் வந்து ஒட்டு கேப்பியா? ஹலோ ஹலோ ஹலோ. நான் எதுவும் வேணும்னு ஒட்டு கேட்ட மாதிரில ரொம்ப அப்படியே ஓவரா பேசுற. நான் ஜஸ்ட் இப்படி கிராஸ் பண்ணேன், அப்ப என் காதுல விழுந்துச்சு. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? ஆஹா உனக்கு என்ன இங்க வேலை? உன்னை யார் இங்க வர சொன்னது? இது நல்ல கதையா இருக்கே. நான் இங்கதான் போகணும், இங்கதான் வரணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? சப்பா யோ இப்ப என்னையா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்ப நீ வந்த? நான் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டுச்சு. சரின்னு எட்டி பார்த்தா அது கயல். அதான் கயலை பார்த்து 2 நாள் ஆச்சு, அதான் எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஹாய் கயல், எப்படி இருக்கீங்க? ஏன் 2 டேஸா வரல? ஏன் வாய்ஸா ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். அதுவா 2 டேஸ் கொஞ்சம் வீட்ல வர்க் இருந்துச்சா, அதனால தான் இனிமே ரெகுலரா வரேன். சரி கயல் சரி. ஐயோ இவன் தான் இப்படின்னா கயல் அவனுக்கு மேல இருக்கா. சப்பா இதுக்கு மேல இங்க இருந்தாலும் அவ்வளவுதான், என் மண்டையை வெடிச்சிடும். ஏன் அஞ்சலியே முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணடி. என்ன மேடம் வாய்க்குள்ளாரே ஏதோ முடங்கன மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ கயல் நீ வாடி நம்ம ரூமுக்கு போலாம். சரிடி பாய் அர்ஜுன். கயல் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் கிட்டயா? ஆமா கயல், உங்ககிட்ட தான் பேசணும். ஏன் கயல் அதான் கூப்பிடறான்ல, உன்கிட்ட பேசணும்னு. நீ பேசிட்டு வா, நான் ரூமுக்கு போறேன். சரிடி. இந்த குரங்கு எதுக்கு கயல் கிட்ட பேசணும்னு சொல்றான்? என்ன பேச போறான்? ஒன்னும் புரியலையே. பேசாம இங்கே நிப்போமா? அவன் என்ன பேச நமக்கு என்ன வந்திருக்கு? நம்ம ரூமுக்கு போவோம். ஆனாலும் எதுக்காக இவன் தனியா கயல்கிட்ட பேசணும்னு சொல்றான்? சரி ரூமுக்கு போவோம். என்ன அசிங்கமா நினைப்பான். ரூமுக்கே போவோம். சொல்லுங்க அர்ஜுன், என்ன பேசணும்? கயல் அது வந்து எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப் வேணும் அர்ஜுன்? சொல்லுங்க, எதா இருந்தாலும் நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் கயல். அது ஒன்றும் இல்லை கயல், நீங்கள் பேசினதை நான் கேட்டேன். இந்த அஞ்சலி எனக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக அரியர் எக்ஸாம்க்கு வச்சிருந்த பணத்தை தான் எடுத்து கொடுத்துருக்கான்னு இப்போ தான் தெரிஞ்சது. ஸோ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அவள் கொடுத்த 1000 ரூபாய் பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்ததா சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்களா? பாவம் அவள் அரியர் எக்ஸாம் எழுதட்டுமே. அதுவும் சரிதான், ஆனா நம்ப மாட்டாளே நான் கொடுத்தாவே. கயல் ப்ளீஸ் கயல், எப்படியாச்சும் அவன் நம்புற மாதிரி இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்துருங்களேன். ஏன்னா நான் கொடுத்தேன்னு சொன்னால் அவள் வாங்க மாட்டா, அதனால தான். ப்ளீஸ் கயல், எப்படியாச்சும் அவளோட அரியர் எக்ஸாமுக்கு இந்த பணத்தை கட்ட சொல்லி அவளை எக்ஸாம் எழுத சொல்லுங்களேன். சரி சரி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கயல். இந்தாங்க கயல். அப்புறம் அவளோட எக்ஸாமுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க கயல், நான் தரேன். ஐயோ இந்த காசையே நான் எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல இன்னும் வேறையா? அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என் மண்டையை பொளந்துடுவா. சரி நான் கிளம்புறேன். அவ்வளோதானே? சரி கயல், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கயல். சரி ஓகே கயல், நீங்கள் போங்க, நானும் போய் பார்க்குறேன். இந்த அர்ஜுன் பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, கவனத்திலே நல்லவரா தான் தெரியறாரு. இது எப்பதான் இந்த அஞ்சலிக்கு புரிய போகுதுன்னு தெரியல. சரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு வேற ஏதாச்சும் சொல்லுவா. நம்ம ரூமுக்கு போவோம். இதுக்கு மேலே விட்டால் ஆதி பக்கத்தில் உட்காரமே போயிடலாம். முதல்ல இந்த கிருஷ்ணாவை தூக்கி பேக் சீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் வந்தால் தான் ஆதிக்கிட்ட கொஞ்சமாச்சு நம்மளால் பேச முடியும். ஹே இப்போ எதுக்கு நீ வண்டி நிறுத்த சொன்ன? எனக்கு பேக் சீட்டில் உட்காந்து ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போட்டதில் வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. அதனால தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரலான்னு வண்டி நிறுத்த சொன்னேன். இல்லை சோனியா, நீ பேக் சீட்லேயே உட்காந்துக்கோ. பிகாஸ் நான் ட்ரைவ் பண்ணுறல, எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும். ஸோ கிருஷ்ணாவே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோ. ஓகே. இந்த வெள்ளை பண்ணி எதுக்கு இப்போது ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரணுங்கிறா? எங்கேயும் இடிக்குதே. ஓ புரிஞ்சிடுச்சு. என்ன பேக் சீட்டில் தள்ளிட்டு இவன் முன்னாடி உட்காந்து ஆதி கூட கடலை போடலான்னு பார்க்குறாளா? ஐயோ சூனிய பொம்மை, இந்த கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. இப்போ பாரு என் பிளானை. இல்லாதி அது வந்து ஐயோ மச்சான் ஆதி, என்னடா அதான் இவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறாங்களேடா, அவங்களுக்கு பேக் சீட்டில் உட்காந்தா வாமிட் வர மாதிரி இருக்குன்னு. இட்ஸ் ஓகேடா, அவங்க ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்துக்கிட்டோம். என்ன இந்த கிருஷ்ணா திடீர்னு நமக்கு சப்போர்ட் பண்ணுறான்? சரியில்லையே. டேய் மச்சான், அது இல்லைடா. ஷூ மச்சான் எதுவும் பேசாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. சோனியா உங்களுக்கு இப்போ என்ன பேக் சீட்டில் உட்காந்தா வாமிட் வருது, அதனால நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வரணும், அவ்வளோதானே? சரி ஓகே, நீங்கள் ஃப்ரண்ட் சீட்லேயே உட்காந்துக்கோங்க. மச்சான் ஆதி, பாவண்டா நீயும் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, பேசாமல் நான் ட்ரைவ் பண்ணுறேன்டா, நீ பேக் சீட்டில் உட்காந்து ரெஸ்டட். ஓகே. ஓ ஷிட், இவனை டே கிருஷ்ணா உன்னை விட மாட்டேன்டா. சி போய் இவன் கூட ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து போகிறதுக்கா நான் இவ்வளோ பிளான் போட்டேன். காட். ஆமாச்சா, எனக்கும் ட்ரைவ் பண்ணி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குடா. ஓகேடா, நீ ட்ரைவ் பண்ணு, நான் பேக் சீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே மச்சான், நீ போய் வண்டியில் ஏறு, இதோ நான் வரேன். ஹாண்டா.
என்ன சோனியா பேபி, நீ ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரணும்னு ஆசைப்பட்டோன்னே உனக்காக நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாமல் அப்படியே நிற்கிறேன். உன்ன டே கிருஷ்ணா, என்கிட்ட நீ ரொம்ப வாலாட்டுற. போதுண்டா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எனக்கு தெரியும் சோனியா பேபி எல்லாம். சரி, நான் போய் காரில் ஏற போகிறேன். வரதா இருந்தா வா, இல்லைன்னா அவ்வளோதான், இந்த ஹைவேஸ்லேயே ஒன்று விட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். ஓ ஷிட், இந்த கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் ஆதிக்கிட்ட நம்மளால் நெருங்கவும் முடியாது, நம்ம நினச்சதை செய்யவும் முடியாது. சீக்கிரம் இவனுக்கு ஒரு முடிவை கட்டணும். ஓ காடு, இவன் விட்டுட்டு போனாலும் போயிடுவான். முதல்ல போய் வண்டியில் ஏறுவோம். கொஞ்சம் தூரம் கழித்து அப்படியே நம்ம பேக் சீட்டுக்கு போயிட வேண்டியதான், ஆதி கூட சேர்ந்து உட்காந்து வர்றதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கிளம்புவோம். என்ன கையில் இன்னும் காணும்? இவ்வளோ நேரம் கையில் அர்ஜுன் குரங்கும் அப்படி என்ன பேசுவாங்க? பேசாமல் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சச்சா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம போனால் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்க. ஐயோ, ஆனால் என்ன பேசுகிறான்னு தெரியலையே கையில்கிட்ட. இவன் சும்மாவே அவனை பார்த்து சொல்லி விடுவா. இதில் அவன் வேற தனியாக பேசணும்னு வேற சொல்லியிருக்கான். அப்படி என்ன பேசுவாங்க? அஞ்சலி, அஞ்சலி, என்னடி எதை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது? வந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஓ அப்படியா, சரிடி, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன இவ 2 பேரும் என்ன பேசுனாங்கிறத சொல்லுவான்னு பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ, இப்போ என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? சரி, நம்ம கையில் தானே, என்ன பேசுனாங்கன்னு நம்மளே கேட்டுடலாம். அஞ்சலி, அஞ்சலி, என்னடி ஆச்சு? எதையும் யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், எதுக்கு அந்த அர்ஜுன் குரங்கு உன்னை கூப்பிட்டானா? அதுவாடி, அது வந்து ஐயோ, இப்ப மட்டும் அர்ஜுன் இவ அரியர் எக்ஸாம்காக பணம் கொடுத்தத சொன்னோம், அவ்வளோதான். இவ மாரியாத்தா காளியாத்தா மாதிரி குதின்னு குதிப்பா. எதுக்கு வம்பு? பேசாம வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். அவரு சும்மா தாண்டி பேசிட்டு இருந்தாரு. சும்மா பேசிட்டு இருந்தானா? அப்படி என்ன பேசிட்டு இருந்தா உன்ட்ட? நாங்க என்ன பேசிட்டு இருந்தா உனக்கு ஏடி வந்திருக்கு? நாங்க ஏதோ பேசிட்டு இருந்தோம், அதை எதுக்கு நீ கேட்குற? ஏ அஞ்சலி, நீ சரியில்லை ஒன்றும். என்ன சரியில்லை? அதான் நான் சரியாக தான் இருக்கேன். சரி, நீ போய் பேசணும்னு சொன்னியே, அதனால தான் வந்து சரி ஓகே என்ன பேசுனீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ சொல்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் என்ன பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? என்னாச்சு இந்த அஞ்சலிக்கு? ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறா. இவ இந்த மாதிரி டைப்பே கிடையாது. என்னாச்சு அவளுக்கு? சம்திங் ராங். சீக்கிரம் கண்டுபிடிப்போம். அப்ப சரிடி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. பாய்டி. சரிடி. ஐயோ, என்ன இவ எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டா? ஒருவேளை அர்ஜுன் கையலுக்கு ரூட் விடுறானோ? சச்சா, அப்படிலாம் இருக்காது. அவன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஒருவேளை ரூட் விட்டுருந்தானா? ஐயோ, கையலுக்கு வேற அர்ஜுன் ஏற்கனவே ரொம்ப பிடிக்குமே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, அவன் யாருக்கு ரூட் விட்டா நமக்கு என்ன வந்திருக்கு? நம்ம எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறோம்? கடவுளே, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? கடவுளே. ச்சே, என்ன இந்த கிருஷ்ணா வேணும்னே பிரேக் போட்டு டேஷ்போர்டில் இடிக்க வச்சிட்டே இருக்கான். இது சரி வராது. பேசாமல் இதான் சமயம். ஆதி பக்கத்தில் போய் பின்னாடி போய் உட்காந்துக்க வேண்டியதான். கிருஷ்ணா வண்டி நிறுத்து கிருஷ்ணா. இவளை இப்போ எதுக்கு நீ வண்டி நிறுத்த சொன்ன? நீ பாட்டுக்கு அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றிட்டே இருக்க. நீ ஸ்பீட் பிரேக்கில் போகிறப்பெல்லாம் நான் டேஷ்போர்டில் போய் முட்டிக்கிறேன். அதனால தான் பேக் சீட்டுக்கு போகலான்னு சொல்லி. ஓ, இப்படி வர. இப்போ பாரு. ஐயோ சோனியா, என்ன சொல்கிற? டேஷ்போர்டில் முட்டிக்கிறியா? அச்சுச்சோ, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், நீ தான் கேட்கல. சரி ஓகே சோனியா, நீ போய் பேக் சீட்லேயே போய் உட்காந்துக்கோ. ஓகே கிருஷ்ணா, வாதி நம்ம பேக் சீட்டில் உட்காந்துக்கலாம். ஐயோ சோனியா, நீ மட்டும் தான் பேக் சீட்டில் உட்கார போகிற. ஆதி ஃப்ரண்ட் சீட்டுக்கு வர போகிறான். வாட்? ஏன் ஆதி ஃப்ரெண்ட் சீட்டுக்கு வரப்போகிறான்? ஐயோ சோனியா, நான் தானே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பேச்சு சொன்னக்கே ஆள் வேணாமா? அதனால தான். என்ன மச்சான், உனக்கு ஃப்ரெண்ட் சீட் ஓகே தானடா? ஓகே தான் மச்சான். சரி போலாமா? டைம் ஆயிடுச்சு. மச்சான், வா போலாம். ஐயோ, இந்த கிருஷ்ணா உள்ள பெரிய தொல்லையா இருக்கு. ஷிட், நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் அவன் தூளாக்கிட்டான். டேய் கிருஷ்ணா, உன்னை விட மாட்டேன். சீக்கிரமாவே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. ஷிட். ஏ சோனியா, வரியா இல்லை நாங்கள் கிளம்பட்டுமா? வரேன், வந்து தொலைக்கிறேன். அபிமா, கோயிலுக்கு கிளம்பிட்டியாடா? ஆமா, கிளம்பிட்டேன். அபிமா, என்னடாச்சு ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சுடா? அம்மா, என்னன்னு தெரியலம்மா, தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் நினைக்கிறேம்மா. என்னது த்ரோட் இன்ஃபெக்ஷனா? என்னடா அபி, ரொம்ப வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? அதெல்லாம் வேணாம்மா, வெந்நீரில் மஞ்சளும் உப்பு தண்ணியும் போட்டு வாய்க்கு பிடிச்சா போதுமா? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. ஐயோ, என்ன அபிமா இப்படி சொல்கிற? சரி, ஃபர்ஸ்ட் நீ கோயிலுக்கு போயிட்டு வா. காலையில் எதுவும் சாப்பிடாம இருக்க, வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? சரிம்மா.
அண்ணே இப்ப எதுக்கு நம்ம கோயில் வாசல் நின்றுட்டு இருக்கோம்? டேய் என்னடா இம்புட்டு வருஷமா என் கூடயே இருக்க இப்படி தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு கிருத்திகைடா. மாச கார்த்திகையானா உங்க அண்ணி என் அபி செல்லம் இந்த கோவிலுக்கு தானே வருவா, அதுக்காக தாண்டா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா அண்ணனை மறந்தே போயிட்டேண்ணே. அண்ணே சும்மா சொல்லக்கூடாதுண்ணே, உங்க மூஞ்சில கல்யாண கலை இப்பயே வந்துட்டுனே. சீ போடா, எனக்கு வெக்கமா வருது. என்னண்ணே புதுசா வெக்கம்லாம் படுறீங்க? டேய் எனக்கும் அபிச்சலத்துக்கும் கல்யாணம் ஆக போறது நினைச்சா வெக்கமா வருதுடா. அட போங்கண்ணே. அண்ணே அப்புறமேல் வெக்கப்பட்டுக்கங்க, அங்க பாருங்க அண்ணி வராங்க. என்னடா சொல்ற? என் அபிச்சலம் வந்துட்டா? டேய் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஓகேவா தானே இருக்கு? மீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? ட்ரெஸ் எல்லாம் ஓகே தானடா? எல்லாம் சரியா இருக்குண்ணே. அப்ப சரிடா. ஹாய் அபிச்சலம். ஐயோ என்ன இந்த மருதுங்க நினைக்கிறான். ஐயோ இப்போ என்ன பண்றது? பேசாம அவனை பார்க்காத மாதிரி கீழே தலையை குனிஞ்சிட்டு போயிட வேண்டியதான். அபிச்சலம் எப்படி சொல்ல இருக்க? உன்னை பார்க்காம மாமா எம்பிட்டு ஃபீல் பண்ண தெரியுமா? என்ன அபிச்சலம்? மாமாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே தலையை கீழே குனிச்சிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன சொல்லும் மாமா மேல கோவமா? அபிச்சலம் என்ன சொல்லும்? எதுவும் பேசாம நீ பாட்டு போயிட்டு இருக்க. மாமா கூப்பிடுறல, நில்லு சொல்லும். அபி ஒன்ன தாண்டி நில்லு. கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்கா? ஏய் இப்ப திரும்ப போறியா இல்லையா? ஏய் உன்னதான் சொல்றேன், இப்ப திரும்ப முடியுமா முடியாது? ஏய் திரும்படி. அபிச்சலம் இப்ப எதுக்கு மாமாவை பத்தி இப்படி பயப்படுற? ஒண்ணு இல்லடா, நான் மருது மாமாடா. கோயிலுக்கு போகணும். ஐயோ அபிச்சலம் என்னடா சும்மா வாய்ஸ்க்கு ஏன்டா இப்படி பேசுற? உடம்பு சரியில்லையாடா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல நான் கோயிலுக்கு போகணும். ஐயோ என்ன சொல்லும், சின்ன பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இந்த ஒருக்கு கோவில் சத்து நேரத்துல போயிடலாம். கொஞ்ச நேரம் மாமா கூட நின்று ஆசையா 4 வார்த்தை பேசிட்டு தான் போயேன். இல்ல நான் போகணும். என்ன சொல்லும் போனுங்க சொல்லிட்டு இருக்க? ஓ மாமாவை பத்தி வெக்கமா? ஐயோ சொல்லும் இப்பயே எல்லா வெக்கத்தையும் படாது, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெக்கப்படணும்ல. இல்ல நான் போகணும். இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. கைய விடு. என்ன சொல்லும்? மாமா தானே கையை பிடிச்சிருக்க, வேற யாரும் பிடிச்சிருக்கா? கைய விடு ப்ளீஸ். ஏய் முடியாதுடி. இப்ப என்ன பண்ணுவா? மயிலேனா இறகு போடாதான், அதை பிச்சு தான் எடுக்கணுமா? இப்ப நீ கைய விடல, நான் கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன். என்ன சொல்லும்? நீ கத்துனா உடனே எல்லாரும் வந்துருவாங்களா? ஏய் நிக்கிறது மருதுடி, எவனும் என் முன்னாடி வந்து நிக்க மாட்டான். சீக்கிரம் வண்டி ஸ்டாப் பண்ண. டேய் மச்சான் இப்போ எதுக்குடா வண்டியை ஸ்டாப் பண்ண சொன்னேன்? இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் உங்க வீடு வந்துருமே, அப்புறம் எதுக்குடா இங்கே ஸ்டாப் பண்ண சொன்னேன்? டேய் மச்சான் அங்க பாருடா, ஒரு பொண்ணை எவனோ ஒருத்தவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? ஆமா பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான் அவனை. டேய் மச்சான் வாடா, என்னன்னு போய் கேட்கலாம். டேய் மச்சான் இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன்டா. ஆளு பார்க்கவே வேற கொஞ்சம் பயங்கரமா இருக்கான்டா. வாடா நம்ம போலாம். டேய் கிருஷ்ணா என்னடா பேசிட்டு இருக்க நீ? டேய் அங்க பாருடா, அந்த பொண்ணை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு. சரி நீ வரவேணா, நானே போய் பாத்துக்கிறேன். என்ன இவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கான்? டேய் மச்சான் இருடா, நானும் வரேன்.